ஏன்னா அது பால் கொடுத்தா அது கொடுத்தா இது கொடுத்தாண்டு ஆத்தா பண்ண பாதியை கொடுத்துறீங்க. ஏதோ போனா போட்டுன்றது காவாசி எங்கிட்ட கொடுக்குறீங்க. இன்னும் அப்படி மொத்தத்தை தள்ளுற மாதிரி சொல்ற. உலகத்துல பெண்ணை அனுப்பிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பிறக்க போற குழந்தை இவங்க அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, அவன் காலிப்பலா போயிருக்கேன். அப்ப யார் நடந்துக்கணும் சொல்ற பிள்ளை வைக்கணும். ஆமா அது பிரம்மத்தை போய் கேளு. மேல ஒருத்தர் படைச்ச பிரம்மன் படைத்தானே. சுமக்கிறது யாரியா? 10 மாசம் சுமக்கிறது யாரு? நாங்க தானே. முட்டைகிற கோழிக்கு தயார் தெரியும் அதோட வறுமை. அந்த மாதிரி நாங்கள் பெற்கிறவங்களுக்கு தான் எங்களோட அருமை தெரியும். உனக்கு என்ன செத்தோட வருவ, துண்டை உதறி போட்டு ஓம்பாட்டு போயிடுவ. அதோட கஷ்டத்தை நாங்க எத்தனை மாசம் அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்ல கடைசி வரைக்கும் நாங்க தான் அனுபவிக்கிறோம். என்னமோ ஆம்பளை சுமக்கிறோம்ன்ற பொம்பளை எதுவுமே சுமக்காமையா இருக்கும். 10 மாசம் சுமக்க சொல்லி உங்களுக்கு என்ன 50 பத்திரத்துல எழுதி வாங்கினாங்க. என்னது நீ நல்ல ஒம்பளை 8 மாதம் உங்க அப்பா கூப்பிட வெளியே ஓடுறா பச்சு குட்டின்னு வச்சு 6 மாசத்துல வெளியே சொல்லு. அது வந்து இறைவனோட படைப்பு. சொல்றீங்க பிரச்சனை. நாங்களும் வந்து பிள்ளை வந்திருக்கலாம். ஆம்பளை இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே மேற்கொண்டு அவங்க வயிற்றுக்குள்ள ஒரு கெருப்ப பையை வச்சா பிள்ளை சுமக்கணும் கஷ்டப்படணுன்றதுக்காக பெண்களுக்கு கெருப்ப பை, ஆம்பளைக்கு காய்கறி ராஜ்மார்கள் தண்ணி வாங்குறதுக்கு கேள்வி. ஆட லூசும்னா எங்களுக்கு ஆண்டவை படைக்க வேண்டிய உறுப்பெல்லாம் படைச்சு வச்சிருக்கேன். அதனால நான் பெக்கிறேன். லூசு வேணும்னா உனக்கு என்னத்தை படைச்சிருக்கா நீ பெக்க போற? இப்ப நீ சொல்ற முட்டையிற கோழிக்கு தான் வலி தெரியும். ஆமா. ஆனா முட்டையிற கோழி பொட்டை கோழி தெரியுமா? சொல்லு. அப்போ கூட என்னுடைய ஆண் வர்க்கம் சாவலினா பொட்டை கோழிக்கு பெருமை சேர்த்திருக்கு. பொழுதன்னைக்கும் கண்ட சாவலோட தவி நீ டயர்டா கிடக்க, முட்டையிட்டு வேற பெட்டக்ஸ் வந்து கிடக்க. ஆனா நாட்டுல சொல்றோம் கோழி உகிரிச்சா எந்திரிக்கிறான். என்னைக்கு கோழி உகிச்சு கக்கன்னு கோழி படுத்துக்கலாம். ஆனா சாவதான் கூவுது. அப்ப சொன்னிச்சான் சத்தத்தை நான் கொடுக்குறேன் பேரும் போல நீ ஏத்துக்க அப்படின்னு பொட்டை கோழிக்கு பெருமை சேர்த்தது என் ஆண் என்ன சேவல் கூவுது, பொட்டை கோழி பெருமை சேர்த்து. அந்த ஆணை இனத்தை பெருக்கினதே இந்த பொட்டை கோழிதாயா. அந்த ஆணை இனத்தை பெருக்கினதே இந்த பொட்டை கோழிதான். பொட்டை கோழி இல்லாம ஆணு தனியா வரல. இந்த பொட்டை போட்டு முட்டை போட்டு அப்புறம் குஞ்சு ஒருத்தர் வர்றதுதான் அந்த ஆண் கோழி. அதை புரிச்சுக்க. அதே மாதிரி காலமாடு பிச்சை காட்டுல முக்குமான்னு இருக்குது, பொட்டை மாடு என்ன மாதிரி நக்குமான்னு போகுது. நக்குமாண்டு போனாலும் அதை நக்கி நக்கி குடிக்கிற நீதான். அதை நக்கி என்ன குடிக்கிற? காலையில குடிக்கிற, மத்தியானம் சோத்துல விட்டு குடிக்கிற, நக்குற இல்ல நக்குண்டு நக்க மாட்டேன் நக்குவேன். 1000 பொட்டை மாடு இருந்தாலும் இன்னாரு மாடு இத்தனை கண்டு ஓட்டுச்சுன்னா இத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்னு எத்தனை ஊருக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு கால மாடு இந்த பாப்பிநாயக்கப்பட்டில் மஞ்சூரட்டு மாடை நின்றுச்சுன்னா இந்த உலகம் பூரா பேர் வரும். அந்த கால மாடு அவ்வளவு உயர்வான காலம் கண்டு சின்ன கண்டா இருக்கும்போது தட்டு வண்டி போதுலாம், கொஞ்சம் பெருசாச்சுன்னா மண்ணு வண்டி போட்டுலாம், அது கொஞ்சம் பெருசாச்சுன்னா ஆகா 4 வீடு போட்டுச்சுனா கொண்டு ஏத்துறா மண்ணேன் அப்படின்னு. 2வது தமிழுடைய வீர நிலமா இந்த விவசாயத்தை உழுவுறதுக்கு இந்த கால மாடு போட்டலாம். 2வது தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த காலமாட்டை வளர்க்க. அந்த காலமாடு எவ்வளவு பெருமை. பொட்டை மாடு செத்து போச்சுன்னா கொண்டு போய் ஊர் கம்மாயில பச்சு போடுவேன். காலமாடு ஜல்லிக்கட்டு மாடு செத்து போச்சுன்னா ஊர்ல நடுவுல புதைச்சு அதுக்கு வருஷம் நாங்க முளைப்பாரி எடுத்து சாமி போடுவோம். அந்த அளவுக்கு பெருமை சேர்த்த காலமாடு. அந்த கால மாடு பெருமை சேர்த்து இந்த பொங்கல் மாடு ஐயா. அது பிறந்த உடனே குட்டி போட்டோன்னா அதுக்கு பால் கொடுத்து மோர் கொடுத்து அதை பக்குவமா வளர்த்து ஆளாக்கி அதை ஒரு சல்லி கட்டி போய் நிக்கிற அளவுக்கு வைக்குதுண்டா. அது வந்து அந்த பொம்பளை மாடு தான் அந்த தூரத்துக்கு ஆகுது. ஆம்பளை மாடு ஆகுது. அந்த பொம்பளை மாடு போடுறதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு நீக்கிற காலை. நீக்கிற காலையா? அந்த நீக்கிற காலை உண்மைதான். ஆனா 1000 ஆம்பளை ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல தண்ணி அடிச்சாலும் நாங்க அது வந்து உண்மையை வெளியே வைக்கிறோம்னா கவுண்டர் அடிச்சாதே உண்மையை வர சொல்லுவான். பொம்பளை அப்படி கிடையாது. காலையில 6 மணிக்கு வெளியே போகும்போது சீமக்கூத்தர் உள்ள 4 பொம்பளை 4 மூலைக்கு உட்காந்து பேசிடுச்சுன்னா ஒரு குடும்பம் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். உண்மைதான். நாங்க 4 பக்கம் தண்ணி கொலையில தான் பேசுறோம். இப்ப நீங்க 4 வகையில டீ கடையில பேசுறீங்க, குடிச்சு விட்டு கடை ஒயின் ஷாப்ல பேசுறீங்க. அதெல்லாம் என்ன சொல்றது? ஒயின் ஷாப்ல பேசுறோம்னா அது சரித்திரம். நீங்க பத்தி தருத்திரியம். நீங்க பத்தி பட்ட அட்டை தருத்திரியம். ஒரு ஆம்பளை ஒரு கல்யாணம் வீட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுவேன்? டக்குன்னு கை அடிப்பேன், இல்லை வேட்டி அடிப்பேன், டக்குன்னு ஒரு குங்குமத்தை வைப்பேன், சடக்குன்னு போயிருவேன். ஆனா ஒரு பொம்பளையார் ஒரு கல்யாணத்தை கிளம்பணும்னா லேசாவா மேட்சுக்கு தகுந்த சேலை, மேட்சுக்கு இருந்த ஜாக்கெட்டு, டவுசர் அப்புட்டு போட்டு கிளம்புறதுல பொண்ணு மாப்பிள போய் மறுபடியும் போய் எதிர்த்து திரும்பிடுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தீபாவளிக்கு ஆடை எடுக்க குடும்பத்துக்காக புண்டாட்டியோட போன சில பேர் சும்மா ஒரே ஸ்டவ் அரிசி பருப்போட போய் போத்திச்சு முன்னாடி உழவு வச்சு எத்தனையோ உங்களுக்கு ஜவுளி எடுத்து வீடு தருவதுக்குள்ள வீட்டில் இருக்க நகை போய் கொள்ளையடிச்சு போறேன். கடைசியில் வந்து இந்த கடனை கட்ட முடியாம எத்தனை பேர் தெருவில் நிற்கிறேன். உலகத்துல பெண்களுக்கு பெருமை சேர்த்து வாழக்கூடியது ஆம்பளை. ஒரு ஆம்பளை ஒரு விஷயம் தெரியுமா? ஆம்பளை வந்து கொள்ளையடிக்கிறேன், கொலை செய்கிறேன், அதெல்லாம் சொல்றேன், அது வீரன். ஆனா பொம்பளை நீங்க சாதாரணமா நீங்க யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பாருங்க. பொம்பளை ஜவுளி கடையில் மொத்தமா 10 பொம்பளை சேர்ந்து போய் திருட போகும்போது தத்தடி ஜவுளி பாக்ஸை உள்ள சொல்லு. உண்மையா நிரூபிப்பேன். சொல்லு. இல்லையா பொம்பளை பெரிய பொண்ணு அந்த மந்திர மூடி மாதிரி வராதடி. மூடி மாதிரி வராத. பொட்டவை, பூவை, கொளுத்த மாட்டு, நகைய மாட்டு, சேலை போடு. அவன் ஏத்த வீட்டுக்காரி எப்படி வரா? பக்கத்து வீட்டுக்காரி எப்படி வரா? ஏன்னா பின்னாடி வீட்டுக்காரி எப்படி வரா? நீ ஏன் இப்படி வர? மூதேவி மாதிரி நான் செத்தா போயிட்டு உசுரோட தானே இருக்கேன். சேலைய மாட்டு, துணிய மாட்டு, பூவை வைன்னு சொல்றது யாரு?
நீங்க தான் ஆம்பளை தான் சொல்றது. ஜவுளி கடைக்கு நாங்க போறோம் அங்க வந்து சும்மா வரதுவரையே எங்களை அந்த சேலை இந்த சேலையா அவன் எப்படி சேலை கட்டிருக்கா நீ என்ன இப்படி எடுக்கிறது இதை தூக்கி போறது ஏன் இவன் எப்படி சேலை இதை தூக்கி இப்படி போறது அப்ப நாங்க உட்காந்து எடுக்க தானே முடியும். ஓட்டத்துக்கு வந்தோட பேசுறதுக்கு சூத்து அண்ணிட்டு இருக்கோம் அங்க வந்து அதை இதை பாரு அதை பாரு நீ பேச முடிச்சியா? 1000 பொம்பளை மாநாடு ஓட்டால அங்கே 10 ஆம்பளை காவலுக்கு நிக்கணும். ஆனா நாங்க 1,00,000 ஆம்பளை சேர்ந்து மாநாடு ஓட்டாங்க அங்க எங்களுக்கு காவலுக்கு ஆள் தேவை. பெண்களை பாதுகாக்கிறது நாங்க தான்மா. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை மாதிரி பொம்பளை 1008 பேர் பேசிட்டேன். பொம்பளை முக்கி கட்டி விட்டு 2வது என்ன பண்ணுவோம் முக்கு ரோட்ல போய் நின்றுக்கிட்டு ஒப்பாரி வைப்பேன். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. நாங்க 1008 கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன்ட்ட சொன்னா நம்ம குடும்பம் கேவலம் வாழக்கூடிய நாங்க. ஆனா பொம்பளை அப்படி கிடையாது. படுத்து கிடந்து காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள 10 வீட்டுக்கு சொல்லிட்டு வந்து படுத்தாத்தே அவளுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா. நீ பேச நினைச்சா நான் மணிக்கணக்கா பேசுவேன். ஊசு முடிச்சு தெரியும் ஒழுங்கா இருந்து பேச இப்ப பாயிண்ட் பாருங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒண்ணுதான் சொன்னேன். பொம்பளைக்காக ஆம்பளை எல்லாம் விட்டு கொடுக்குறோம். நீ பெரிய பொம்பளை தான். பொம்பளைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். உன் காலில் கூட நாங்க விட்டு கொடுக்குறோம். ஆனா ஆம்பளை செஞ்ச எல்லாமே உங்களுக்கு விட்டு கொடுத்தோம். ஆம்பளை பேண்ட் போட்டேன் நீ பேண்ட் போட்ட, ஆம்பளை பைக் ஓட்டேன் நீ ஓட்டல, ஆம்பளை ஜேஜி போட்டேன் நீ ஓட்டின, ஆம்பளை ட்ரெயின் ஓட்டேன் நீ ஓட்டின, ஆம்பளை விமானம் ஓட்டின நீ ஓட்டின எல்லாம் ஓட்டுதான். ஆனா ஆம்பளை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டான் சின்ன பிள்ளை தான் போடணும். வயது பொறுத்த பெண்கள் தான் மாலை ஓட்டு போடணும். அந்த கோயிலுடைய சரித்திரம் இருக்கு, வரலாறு இருக்கு. அப்படி இருந்து நாங்களும் போகணும். பெம்பளை எந்த மயத்துக்கு நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போகணும் துணிஞ்ச? சரி அதை விடு. எல்லா வேலையும் நீ செய்யறிய, ஆம்பளை செய்யற எல்லாமே நாங்க செய்வோம்னு அப்படி ராங்கி தரமா நீ பேசுறிய. ஆனா ஆம்பளை செய்யறது ஒண்ணு மட்டும் நீ செஞ்சு ஒரு நாங்க ஆம்பளை கூட சேலையை கட்டிக்கிறோம். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் வாடி வாசல்ல ஒரு சொத்து மாடு பாயிர மாட்டை அவுத்து ஒரு பொம்பளை சேலையை வரைஞ்சு கட்டி அது தும்மல் மேல ஏறி அடக்கி போடு சொல்லியா துமுல வா அடக்கி பாரு. என்ன துமுல அடக்கிறே ஒரு தடவை அடக்கிட்டு ஓடிடுற, ஒரு தடவை அடக்கிட்டு அது திருப்பி அது குத்தி இதுல குத்தி ஓடி போயிருவே. நீ மட்டும் அடக்குற இல்ல நீ மட்டும் அடக்குறேன்ற அந்த மாடுக்கு என்னென்ன வைக்கணும் பொம்பளை தாயா தெரியும். நீ வச்சுட்டு போயிருந்த கொண்டு போய் வாடி வாசலுக்கு முன்னாடி 10 மணிக்கு வரைக்கும் காத்து கிடந்து அந்த வெயில்ல மாட்டு சாணி மாட்டு லாடம் கட்டின காலோட மிதிச்ச வலியும் தாங்கிக்கிட்டு வாடி வாசல் அவுத்து மாடு போக்குமானம் போனா ஒரு அண்டா மட்டும் வாங்கிட்டு சுத்த மாடு அண்டா பேரோல தூக்கி சமர்த்து அந்த மாட்டை திருப்பி வேலைக்கிறவளை ஓடனா அதை கயத்தை போட்டு பிடிச்சி 10 பேருக்கு சாப்பாடு போட்டு 10 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அந்த வேனுக்கு வாடகை கொடுத்து வர்ற கஷ்டம் எங்களுக்கு தானமா தெரியும். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க தண்ணி உன்னோடைய ஜாலிக்காக நீங்க வாங்கி கொடுக்குற தண்ணி வாங்கி கொடுத்தா ஏன்டா இன்னைக்கு வாங்கி கொடுத்தா நாளைக்கு உனக்கு வாங்கி நீ வாங்கி கொடுக்குற. நாங்க அப்படி இல்லையே எந்த இதுமே எதிர்பார்க்க மாட்டோம். அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். நாங்க என்னென்ன போட்டு வளர்க்குறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்க தானே பாக்குறோம். நீ வந்து வராத துண்டை உதறி படுத்துக்குருவ, காலையில இருந்து துண்டை உதறி போயிருவ. என்னைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி போக பாதுகாப்பு. ஆனா அந்த வருஷம் முழுதும் பாதுகாக்கிறது எங்க பாதுகாப்பு? வருஷம் ஃபுல்லா நீ தண்ணி ஆட்டி அந்த மாட்டை குழுவாட்டி பொட்டு வச்சாலும் அந்த மாடு வருஷம் ஃபுல்லா வீட்டிலேயே கிடந்தா யாருக்கும் தெரியாது. ஆனா என் தமிழை கயிறை பிடிச்சி வண்டியில ஏற்றி வாடி வாசல் அவுத்து விட்டு பரிசு வாங்கினாத்தாம அந்த உலகத்துக்கே தெரியும் என்பதை கூறிக்கொண்டு உலகத்துல ஆண் இல்லாம பெண் இல்லை, பெண் இல்லாம ஆண் இல்லை நகைச்சுவைக்காக பேசின பொம்பளை மட்டும் லேசா மாட்டம் தெரியுது. அதனால எப்படி தெரியுமா அண்ணன் சொன்னதுக்காக நீ சீரட்டை பிடி, நான் இந்த பிள்ளைய லேசா கையை பிடிக்கிறேன் என்ன அடிக்க வரட்டும். நான் பேச ஆரம்பிச்சு நிறைய பேசுவேன். என்கிட்ட பேசுற உங்களை இன்னைக்கு வீட்டுல இழப்பு கிடக்காளுங்க. நீ நல்ல ஒரு திறமையான பொண்ணு. என்ன தன் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த வயிற்றை காப்பாற்றணும். இதே என் அக்கா தங்கச்சியா இருந்தா அந்த மேடையில ஆட விட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போமா. உன்னையும் சகோதரி மாதிரி நினைக்கிறான். எங்க வாங்கலாம் கை தட்டு ஏத்தா உன்னை நான் அசிங்கப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தி அந்த காசை கொண்டு போய் அதே போல உன்னை நான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த கதை என்ன ஊர்ஜா வைத்து பத்தியா பொம்பளை ஏத்து பேசினா அந்த வீடு வழங்குமா? நீ பொம்பளை பேசுற நீ பொம்பளை விட்டு வீடு வழங்குமா இல்ல ஊர் தான் வழங்குமா? உன்னை எவ்வளவு பெருமையா சொல்றேன். அதே தவளை தண்ணி வாயால கட்ட மாதிரி பொம்பளை நீ அப்புறம் புருஷன் குத்து போட்டு அப்புறம் அப்பைய வீட்டுல போய் முச்சில உட்காந்து அழுக வேண்டிய நீ ஊமை குத்தா போட்டிருக்க போல அதான் சொல்ற. அதுக்கு அல்லோ அல்லோ கிழக்கு குரங்குக்கு மனசடங்க தாயமங்கல முத்துமாரே என்னைய கீழாது கிழக்க இருந்து வர சொன்னாங்களா. இந்த பிள்ளைக்கு சடங்கு அளிக்க போறாங்களா. மச்சான் சரத்து வண்டி கட்டி வராங்களா. கிழக்கு குரங்குக்கு மனசடங்க கிழக்க இருந்து வந்தாங்களா. போட்டே மெதுவாடு என்ன பயந்துக்கிட்டீங்களா? லக்கேஜ் மரட்டு குரங்குக்கு
மரியாதை லக்கேஜ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து உட்காரு. ஏயா நான் உட்கார நீ புருண்ட நீ காலவடைக்கு தேவை எனக்கு நான் பொம்பளை தேவை. நீ தெரியும்ல அதையா? அதுதான் தெரியும்ல ஆம்பளை பத்தியா டவுசரை மட்டும் போட்டுக்கிட்டு டக்குன்னு டவுன் பஸ்ல ஏறி போயிடுவான். பொம்பளை பாவாடையை கட்டிட்டு ஓடி ஏற முடியுமா? மூடிக்கிட்டு நீர் வாயா அதே குடி தூத்துக்குடி அவசரமா வண்டிய மூடி குடி தூத்துக்குடி போங்க வலிக்கும். அதே பாவம். ஏயா ஏன் செம்பா சரி இந்த முடிச்சிருக்கேன் முடிச்சிருவா. ஏன் செம்பா நான் அத்தை வலிக்குது போங்க. தண்ணி பழம் அப்படி ஆடு பெருங்கொண்ட வம்சம் மாடா இருக்கு. ஆடிட்டே இருக்கிற நீ அங்கே விடுற இப்போ ஆம்பளை உன்னை ஒட்டி எதுவும் பண்ணணும்னா கும்பலை இவ்வளோ தூரம் வரும்போது ஆம்பளை ரூமுக்கு கலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வா நோட்டீஸ் பாய் வா கவனிச்சுக்கிட்டே இருப்போம் யாரும் வரணும் போகிறான். ஒத்தரவா உனக்கு தரேன் பொட்டாசையை பம்பர் குழுக்கள் ஓடியாங்க ஒரு ஒத்துக்கு நொத்து ஆமா இவரை புத்த வேடிக்கை பண்ணிட்டே இருப்பாரு விளக்கு பிடிச்சிட்டு பாரு இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன்னா காரணம் புருஷனோட ட்ரைனிங். பிடிச்சிட்டு செய்ய முடியாதுல்ல ஆனால் இவ்வளோ செஞ்சோடனே என்ன பீடி குடிச்ச ஆம்பளை மாதிரி இழைக்கிறீ என்ன? யார் நீ சிகரெட் பிடிச்ச மாதிரி இழக்கிறிய ஏதன்னானே தாமர பூ போட்டே ஒரு சேனை இல்லாம ஆகி போயிடும் சிக்குச்சத்தான் பாடணும் குய்ய குய்யத்தான் பாடணும் ஏய்யா கடைசியில் என்ன கவட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பிடிச்சி இல்ல இல்ல துணி வச்சுட்டாரு ஆனந்தகுமார் என்னை தாக்குறதுக்கு வெடி கொண்டு வச்சிருக்கேன். செக்அப் பண்ண மிஷின் கிளி 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 தான் உள்ள போகிறேன். நீ சொல்லிட்டு நீ முடிச்சிடுறேன். உனக்கு அந்த சீக்கு வந்துருச்சாப்பா? ஆடவா உள்ளவா தட்டிக்குள்ள என்ன பேஸ் அவ்வளோதான். பப்பும் டான்ஸு இந்த பிள்ளை வந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றிருக்கு பேசாம இருக்கு. இது கூட கிடைக்காம நானும் அன்னைக்கெல்லாம் 70 வயசு கிளவியோட ஆடணும். அது தான் ஓஏபி வாங்கியோட கொடுத்து சொல்லுது என்னை. இது பார்த்தாலும் உள்ள வந்து பார்க் அடிச்சு கொடுத்தேன் நான். எல்லாம் ஆடி இருக்கேம்மா ஏமா இந்த கேவலத்தை வெளியிட்டு ஏப்பா நீ என்னப்பா செக்ஸுப்புற டேரக்டர் மாதிரி என்னப்பா உனக்கு மரமும் வேணும் வேணும் அப்படி வேணும்னா வர்ற ஐப்பசி 3ஆம் தேதி வா. ஏன் அப்பத்தான் அவன் புரிச்சே இருக்க மாட்டேன். 5:30 வரைக்கும் தானே எனக்கு இந்த பிள்ளை சொந்தம். அப்புறம் புரிச்சே கூட போயிருப்பேன். வலிக்குதுரா இந்த பிள்ளை ரோமத்தை கூட போக முடியாதுண்ணா. வலிக்குதுடா. ஏன் இந்த பிள்ளை கட்டவரில் முடிச்சுட்டானா? எப்போ சரியா தெரியல. வலிக்கு மறைச்சு அப்படி புண்ணு இறங்க எந்த ஏறி வர சின்னத்தவளை தெரியலையா உங்களை பார்த்தவனே எனக்கு உங்க பேர் என்னதா? என் பேர் கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். எஸ்ஸா இன்னும் கல்யாணம் ஆகலை. அது எனக்கும் ஆக கடல் உள்வாங்கி இருக்கும். ஆளை கூப்பிடு
என்னையா வேற என்னதான் என் பேருமே கல்யாணம் பா ஏன் செய்யாத அப்புறம் எவனாவது வாரிசு காரணமா போயிருக்கேன். அது இல்லவே இல்லையே. உன் பேரு வா, என் பேரு இப்பு. இப்ப நம்ம பேரு ஓ ஆமா ஒபாமா கிடையாது, உரிச்சாச்சு படுங்க. இப்பு உங்க பேரு தப்பு தப்பு, நினைவுக்கு வந்ததே தப்பு. ஆமா பாப்பு என்னடி மேல மேல ஒரு நான் அப்படி காலி போயிருந்தான். ஓபு 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 சீக்கிரம் செய்யடா, வலிக்குதுடா. அவர் என்ன கள்ள பூசமா ஒரு மாதிரியாவே வர சித்தப்பேன். ஏன்னா அதுக்குள்ளேயே பிள்ளை வந்துருச்சு. அவன் பிள்ளை ஐ லவ் யூ, ஐ டூ லவ் யூ. அந்த சொல்லிட்டார் மாமனார். அப்படி 4 பேர் சொன்னாதான் நம்ம வீட்டுக்கு செலவு காசு தருவாங்க. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. உங்களுக்காக செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு, செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு